ஹாய் கைஸ், ஹவு டு டிஃபைன் போர்ட் ஷேப் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய போர்டுடைய ஷேப் எவ்வளோன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லி, எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ, ஒய் ஆக்சிஸ் எவ்வளோன்னு சொல்லி. ஸோ ஆல்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒன்று எம்எம்ல இருக்கணும், இல்லைன்னா மில்ஸில் இருக்கும். ரெண்டு மெஷர்மெண்ட் தான் ஆல்டிஎம்ல. ஸோ எம்எம்ல என்னுடைய போர்டுடைய மெஷர்மெண்ட் வந்து 40 and 40. ஸோ நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிற போர்டுடைய ஷேப். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கிரிட் மேனேஜர்னு இருக்கா, ரைட் சைட் பாட்டமில் கிரிட் மேனேஜர் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து ஆட் கொடுத்து கார்டீசியன் கிரிட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். யூனிட்டில் மெட்ரிக் செலக்ட் பண்ணி இதில் 40 mm அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இந்த கிரிட் ஸ்டெப்பில் 10x கிரிட் ஸ்டெப் வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, நம்ம செட் பண்ணுற கிரிட்டை விட இது வந்து அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருக்கலாம், ஆறு அதே கூட இருக்கலாம், 40 mm. ஸோ அப்ளை ஓகே கொடுத்துட்டு இந்த குளோபல் கிரிட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிரிட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னுடைய இப்போ போர்டுடைய ஷேப், 40 x 40 mm. ஸோ நான் இப்போது கிரிட்டுக்கு ஒன்று கிரியேட் பண்ணி கிரிட்டை வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த பிளாக் கலர் போர்டை எப்படி இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா, கீபோர்டில் 1 கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா வியூவில் போயிட்டு இந்த போர்ட் பிளானிங் மோட் இது போயிடும். இப்போ இந்த போர்டை செலக்ட் பண்ணி டிசைனில் மூவ் போர்டு இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி போர்டை வச்சுக்கோங்க. இப்போ அதே போர்டை கிளிக் பண்ணி ஸோ எப்போவுமே கிரிட்டு ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம வச்ச கிரிட்டு கரெக்டாக ஒர்க் ஆகணும்னு ஆனால் இந்த இடத்துல கிரிட்டு ஆனில் இருக்கணும். இது ஆஃப்ல இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கிரிட்டு ஸ்னாப் ஆகாது. ஸோ போர்டை செலக்ட் பண்ணி டிசைனில் எடிட் போர்ட் ஷேப் அப்படின்றவும் அதை கொடுத்து இந்த மாதிரி மேலே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. அகெயின் எடிட் போர்ட் ஷேப் கொடுத்து ஸோ இப்போ கரெக்டாக நம்மளோட கிரிட்டுக்கு ஸ்னாப் பண்ணியாச்சு. ஸோ அந்த இப்போ கிரிட் மேனேஜரில் எக்ஸ்டெண்டர் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அதிகமாக வச்சுக்கலாம், ஒரு 50 mm வச்சுக்கலாம். அப்ளை ஓகே. ஸோ இப்போ நம்ம செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம வச்சுருந்த அந்த கிரிட்டில் கரெக்டாக ஸ்னாப் ஆயிருக்கா அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், கரெக்டாக ஸ்னாப் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் நம்மளுடைய போர்டுடைய ஷேப் டிஃபைன் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு சைடு எட்ஜஸில் ஷார்ப்பாக வராமல் கர்வ்டு எட்ஜாக வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு போர்டுடைய அவுட்லைன் நீங்கள் ட்ரா பண்ணணும். அதுக்கு மெக்கானிக்கல் லேயரில் ஒரு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. மெக்கானிக்கல் டூல் இருக்குது. ஸோ இந்த மெக்கானிக்கல் டூலை நீங்கள் வந்து போர்டுடைய அவுட்லைன் ட்ரா பண்ணணும். இந்த லைன் இருக்கா, இதை செலக்ட் பண்ணி ஒரு டேபை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் லேயர் இருக்கா, இதை டாப்ல இருந்து இந்த மெக்கானிக்கல் டூக்கு மாற்றிக்கோங்க. என்டர் கொடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க சுற்றி. ஸோ கிரிட் ஆன்ல இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி ஈஸியாக ஸ்னாப் ஆகும் நம்ம ட்ரா பண்ணுறது. கிரிட் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்னாப் ஆகாது. இப்போ என்ன செய்யணும், நமக்கு கர்வ்டு எட்ஜ் வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணணும் கிரிட்ல. இப்போ நான் வந்து ஒரு 3 mm இந்த மாதிரி கர்வ்டில் வேணும் அப்படின்னு செட் பண்ண போகிறேன். ஸோ கிரிட்ல நான் இந்த 3 mm சேஞ்ச் பண்ணிக்கிறேன், 3 mm. எனக்கு இப்போ என்ன வேணும்னா இந்த அளவுக்கு கர்வ்டாக வேணும் அப்படின்றேன். இதுக்கு என்ன பண்ணணும், ஸோ இப்போ வந்து கர்வ்டு எட்ஜ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நான் இதில் ஒரு 2 mm செட் பண்ணிக்கிறேன்.
செட் பண்ணிட்டு எனக்கு இப்போ இந்த அளவுக்கு கேர்டாக வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணணும், பிளேஸில் ஆர்க்குன்னு இருக்கா, இதில் எட்ஜு செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ தென் இந்த மாதிரி அந்த மாதிரி ஆர்க்கு வரைஞ்ச அப்புறம் இந்த லைனை எடுத்து இந்த இதில் ஸ்னாப் பண்ணிடணும். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி கூட பண்ணலாம். இந்த ட்ராக்கை அப்படியே பிடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த எட்ஜ்லையும் இந்த எட்ஜ்லையும் ஸ்னாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4 சைடும் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த லைனை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல தான் ஆர்க்கு ட்ரா பண்ண போகிறோம். பிளேஸில் ஆர்க்கு எட்ஜு ட்ரா பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைட்லையும் பிளேஸ் ஆர்க்கில் எட்ஜு. ஸோ இந்த மாதிரி மாற்றி வருதுன்னா ஸ்பேஸ் பார் அமுக்குங்க. ஸ்பேஸ் பார் அமுக்குனா உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ இந்த லைனை டெலீட் பண்ணி அகெயின் அதே மாதிரி பிளேஸில் ஆர்க் எட்ஜ். ஸோ இப்போ நம்ம 4 சைட்லையுமே இந்த எட்ஜஸ் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, செலெக்ஷன் ஃபில்டரில் ட்ராக்கு அண்ட் ஆர்க் இதை மட்டும் செலக்ட் பண்ணி ஃபோலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டிசைனில் போர்ட் ஷேப் டிஃபைன் போர்ட் ஷேப் ஃப்ரம் செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து எனக்கு போர்ட்டோட ஷேப் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கர்வ்ட் எட்ஜில் போர்டு வந்துடும். 3D வியூவில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோதான் போர்டோடைய ஷேப்பை டிஃபைன் பண்ணுறது. தேங்க்யூ.